எந்த விரிசலுமே இல்லாமல் சூப்பரான சாஃப்டான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லா பவுடரையும் அந்த பவுலில் நம்ம போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக இதே போல் விரல்களால் மட்டும் இதே போல் கிளறி விட்டு அப்படியே பிசைஞ்சு கொடுக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தி அழுத்தி பிசையாமல் ரொம்பவே ஜென்டிலாக பிசையணும். பாருங்கள், நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக நம்ம குலோப் ஜாமுன் வரும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நமக்கு விரிசலே இல்லாமல் உருண்டை பிடிக்க நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு விரல் வச்சு லைட்டாக அமுத்தினாலே அந்த அச்சு வரணும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குலோப் ஜாமுனுக்கு தேவையான ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வீட்டில் இருக்கிற மீடியம் சைஸ் பவுலில் 2 கப் சுகர் அதை நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரையை ஒரு பேனில் போட்டதுக்கப்புறம் 2 பவுல் தண்ணீர், நீங்கள் எந்த பவுலில் அளந்தீங்களோ அதே பவுலில் 2 டைம் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். தண்ணீரை ஊற்றினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஜீரா தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு கம்பி பதவெல்லாம் தேவையில்லை. லைட்டாக ஒரு பிசுபிசுப்பான ஒரு தன்மை வரும், அந்த தன்மை வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து சர்க்கரையெல்லாம் முழுவதுமாக கரைஞ்சிருச்சு. நல்லா முழுவதுமாக கரைஞ்சதுக்கப்புறம் லைட்டாக அந்த கரண்டியில் லைட்டாக தொட்டு பாருங்கள். பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து உருண்டை பிடிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு, அந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம பொரிக்கும் போது அது பெருசாயிரும், அதுக்கப்புறம் நம்ம ஜீராவில் போட்டதுக்கப்புறமும் பெருசாயிரும். அதனால் முதல்லையே பெருசாக உருண்டை பிடிக்காமல் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நம்ம உருண்டை பிடிக்கலாம். கொஞ்சம் மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு ரொம்பவுமே மென்மையாக இதே போல் உருட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் சூப்பராக உருண்டை வரும். இதே போல் இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் இதே போல் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. நம்ம ரொம்பவே ஜென்டிலாக மாவு பிசைஞ்சிருக்கிறனால எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் உருண்டைகள் வரும். இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திக்கலாம். ஓரளவுக்கு மிதமான சூடாக இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நான் இப்போ செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஊற்றிருக்கிறனால ரொம்பவே நுரைகள் வருது. இது கொஞ்ச நேரத்துலேயே அடங்கிடும். இப்போ நம்ம உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் இதே போல் கரண்டியால் இதே போல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக ஒரே மாதிரி வெந்து கிடைக்கும். நம்ம இப்போ அந்த வெந்த உருண்டைகளை சர்க்கரை பாவில் போட்டு நம்ம 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட அந்த குலோப் ஜாமுனெல்லாம் ரொம்பவே ஊறி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் ஊற வச்சிடலாம். ரொம்பவே ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவே கொல கொலன்னு ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுடைய ஜூஸியான சாஃப்டான குலோப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டான ஜூஸியான குண்டு குண்டான ரொம்பவே டேஸ்டான குலாப் ஜாமுன் எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட ஒரு சூப்பரான குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 67. தந்தை மகட்காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்படின்னா ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி என்னன்னா, படித்தவங்களாம் இருக்கக்கூடிய நிறைஞ்ச சபையில் தன்னுடைய பிள்ளையும்
மேதையாக இருக்கிற அளவுக்கு கல்வியை கொடுக்கறது தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.